CAD/CAM தமிழ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேர் பிரதீப். இன்னைக்கு நம்ம NX11ல இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் நம்பர் 9. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து 29வது வீடியோ NX11ல. நம்ம தொடர்ந்து இந்த NX11ல பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதை தொடர்ந்து NX அட்வான்ஸ்ல லெவல்லையும் கூட நம்ம வீடியோ பார்த்துட்டு வரோம். ஸோ இது ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்த டிராயிங். ஸோ அதை நம்ம இன்னைக்கு எப்படி இதை ட்ரா பண்ண போறோம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த CAD/CAM தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு போக்கு முன்னால் இந்த இதில் டேரெக்டாக இந்த எக்ஸசைஸ் பார்த்துலாம். ஸோ இதான் நம்ம சப்ஸ்கிரைப் கொடுத்த ட்ராயிங்ஸு. ஸோ இதை நம்ம எப்படி NXல ட்ரா பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெகமெண்ட் சொல்கிறவங்க. ஸோ இதில் எப்படி நம்ம ட்ரா பண்ணதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கெட்ச் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் நம்ம ட்ரா பண்ணது போனோம். ஸோ இது NXை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு ஸ்கெட்சை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரூடில் நிறைய கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம எப்படியுமே ரொம்ப ஈஸியாகவே நம்ம கொடுக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ட்ரா பண்ணதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் லென்த், விட்த், ஹைட் டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் ஆர்ட் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து டோட்டலாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய லென்த் வந்து டைரக்ட் கொடுத்துருக்குது 100 mm. ஸோ இங்கே வந்து நம்ம டைரெக்டாக இந்த இது வித்து கொடுக்கல. ஸோ இந்த வித்துக்கு நம்ம கொடுக்குறோம்னா இங்கே நமக்கு என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம். இன்டைரக்டாக கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து லென்த், இதில் வந்து லென்த் என்ன கொடுக்குது. ஸோ இங்கே வந்து 70, இங்கே 30, 100, இங்கே வந்து 20 இருக்குது. ஸோ 120. இப்போ 120க்கு 100க்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணி ஸோ இதை 25க்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணலாம். XY இந்த சொல்லக்கூடிய இந்த பிளேனை வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸ்கெட்ச் ஓரியன்டேஷன் ஆகிட்டு இப்போ ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி இந்த ஃப்ரம் சென்டர் இதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் நான் ஆரிஜினாக எடுக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நம்ம ரேபிட் வேல்யூ கொடுக்கலாம். 100, அதை தொடர்ந்து இங்கே 120 நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸ்கெட்ச் ஃபினிஷ் கொடுத்து வெளியே வந்துருங்க. இப்போ நம்ம 25க்கு நம்ம எக்ஸ்ட்ரூட வந்து வெளிப்பான். இப்போ இந்த இடத்துல நான் ரீஜன் பவுண்டரி வச்சிருக்கேன். ரீஜன் பவுண்டரி வச்சோன்னா டோட்டலாக நம்ம செலக்ட் பண்ணணும். இல்லைனா கனெக்டட் கர்வ்லேயே கொடுக்கலாம். இங்கே 25 ஆல்ரெடி இருக்குது. அப்படியே அப்ளை கொடுத்துடலாம். ஸோ இது தான் நமக்கு இந்த ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய பேஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைல் அப்படியே ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கெட்ச் நமக்கு என்ன மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து ரெக்டாங்கிள் மாதிரி பொசிஷன் வந்து ஸோ இங்கேருந்து டேரெக்டாகவே இருக்குது 70. ஸோ அதை தொடர்ந்து இதனோட டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த விட்த் வந்து என்ன இருக்குது, இந்த தான் ஈக்குவல். ஸோ இதனுடைய ஆர்க் என்ன கொடுத்துருக்குது, ரேடியஸ் 25. அப்போ 50க்கு 2 கொடுத்து ஸோ இதுல இருந்து ஒரு லைன் மார்க் பண்ணி அப்படி 45 டிகிரிக்கு ஒரு சாம்பர் வரும். இது அப்படியே நம்ம ஸ்கெட்ச்லேயே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்சை நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஓரியன்டேஷன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்க வந்து ஸ்கெட்சை நீங்க செலக்ட் பண்ணலாம். இங்க இருந்து நீங்க ரஃபா டிராயிங் கொடுத்து அதே மாதிரி இப்படியே ட்ரா பண்ணிருங்க. ஸோ ட்ரா பண்ணி நீங்க அதுக்கப்புறம் ஸ்கெட்சை நீங்க வந்து கரெக்ட் ஈஸியாக நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இதே மாதிரி இந்த ஸ்கெட்சை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ரேபிட் டைமென்ஷன் இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் கரெக்டாக 70 இருக்குது. ஸோ 70 கொடுத்துட்டோம். ரொம்ப ஓவர் ஆயிட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணி இதை எடுத்துடலாம். இந்த ஃபேஸ் வந்து அப்படியே இதுல இருந்து நம்ம ரஃபா ட்ரா பண்ணி கீழே கொடுக்கலாம். கரெக்டாக டைமென்ஷன் மார்க் பண்ணி இந்த இடத்துல இருந்து இந்த ஃபேஸ் வரைக்கும் அப்படியே கொடுத்து கரெக்டாக நீங்கள் கொள்ளலாம். இங்க இருந்து இந்த ஃபேஸ் அது மாதிரி இதனோட டிஸ்டன்ஸும் கொடுக்கணும். ஸோ ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக கன்ஸ்ட்ரன் ஆகணும். ஸோ இதுதான் இல்லை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கோட டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல 70 கொடுத்துட்டோம். இந்த இடத்துல 50 வரும். ஸோ 50 கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த ஃபேஸில் 20 இருக்குது. ஸோ இதுதான் இங்கேயும் அந்த 20 தான் வரும். 20 அதே மாதிரி இந்த இடத்துல 25 வந்துட்டு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல டைரெக்டாக நமக்கு இன்னும் ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரன் ஆகலை. நமக்கு இன்னும் இந்த இடத்துல ஆங்கிள் கொடுக்கணும். இன்ஃபெரர் வச்சுக்கிட்டு இங்கே இருந்து இந்த ஃபேஸ் வரைக்கும் இந்த ஆங்கிள் வரைக்கும் டைரெக்டாக இருக்குது. ஸோ 45 நமக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் இதை வந்துட்டு. ஸோ இனி வந்து ஸ்கெட்ச் ஃபினிஷ் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம ஒரு ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொருங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறோம். நான் இந்த மாதிரி இந்த பொசிஷனை ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ரொஃபைல் அப்படியே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துடலாம். ஸோ இங்க இருந்து டைரெக்டாக இருக்குது 20 இருக்குது. இந்த ஃபேஸ் நம்ம கரெக்டாக இங்கே ட்ரா பண்ணலாம். இதே மாதிரி ஸ்கெட்சில் இந்த ஃபேஸ் எடுத்துடலாம். ஸோ இங்க இருந்து இதே மாதிரி வரைக்கும் ட்ரா பண்ணலாம். ஏன்னா நமக்கு 20 வேணும். ஸோ அந்த 20 டைரக்டா நம்ம இங்க இருந்து மார்க் பண்ணுவோம். இங்க இருந்து தொடர்ந்து நீங்க இந்த ஸ்கெட்ச் நீங்க அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா ஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். இந்த லைனை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிரா பண்ணிருக்கோம். சோ அதனால நமக்கு இதை நம்ம கொடுக்க வேண்டாம். அப்படியே இந்த இடத்துல இருந்து டைரக்டா அடுத்து ஒரு சர்க்கிள் நம்ம இந்த வரைக்கும் டிரா பண்ணலாம். இங்க இருந்து இந்த ஃபேஸ் வரதுக்காக உரிய ப்ரொஃபைல தான் நம்ம இங்க லைனா நம்ம டிரா பண்ணிருக்கோம். அப்பதான் எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். சோ அதை தொடர்ந்து இங்க இருந்து இந்த ஸ்கெட்ச் நம்ம டிரா பண்ணிருக்கோம். இதுல இருந்து மேல வரைக்கும் ஒரு சர்க்கிள் வரும் சென்டர்ல. சோ அது 30 சொல்லி டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இங்க இருந்து சர்க்கிள் அப்படியே நீங்க டிரா பண்ணுங்க ரஃபா.
இனி ஸ்கெட்ச் ஓரியன்டேஷன் பண்ணணும். ஸ்கெட்ச் கரெக்டா வெர்டிக்கல் அலைன்மெண்ட் இந்த இடத்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணுங்க. கரெக்டா இந்த இடத்துல வந்துட்டு ஸோ அதனுடைய டிஸ்டன்ஸ் இங்க நம்ம கொடுத்துடலாம். இங்க இருந்து 30 இந்த டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இங்க 33 நமக்கு டிஃபால்ட்டா இருந்திருக்கு. நம்ம 30 தான் வேணும். 30 கொடுத்து நீங்க ஓகே கொடுத்து ஸோ ஓகே கொடுத்துட்டு நீ அடுத்து இந்த இடத்துல இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ அது வந்து ரேடியஸ் 25 இருக்குது. நம்ம 50 கொடுக்கலாம். டயமீட்டர் 50. ஸோ இது வரைக்கும் நமக்கு இந்த ப்ரொஃபைல் அப்படியே ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதை இனி அப்படியே கீழே வரைக்கும் நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஸோ ஸ்கெட்ச் வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு. அதை வந்து கரெக்டாக நமக்கு இந்த பாயிண்ட் இருந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். இந்த ஸ்கெட்ச் கரெக்டாக அந்த மாதிரி மென்ஷன் வந்துட்டு ஸோ இனி அதை தொடர்ந்து இந்த இடத்துல இங்க இருந்து ஒரு டேஞ்சென்ட் ஆட்டு ஒரு லைன் வந்து மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாலே இங்கேயும் அதே மாதிரி ஒரு லைன் வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா நமக்கு இது தனியாக எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், இது தனியாக எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ அதனால இங்க இருந்து இந்த லைனை இங்க வரைக்கும் அப்படியே நீங்க எடுத்து விட்டுருங்க. எடுத்து இந்த பாயிண்ட் இருந்து அப்படியே இந்த லைன் அப்படியே டேஞ்சென்ட் கொடுத்துருங்க. ஸோ டேஞ்சென்ட் சிம்பிள் வந்துட்டு மீதி உள்ள வந்து கரெக்டா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டா வந்துட்டு அதே மாதிரி இங்க இருந்து கரெக்டா இதே பொசிஷனுக்கு இங்க இருந்து அப்படியே லைன் அப்படியே நீங்க ட்ராக் பண்ணி எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு தேவையில்லாத லைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த சர்க்கிள் நமக்கு இது வரலாம் வேண்டாம். ஸோ இவ்வளவுதான் நமக்கு இந்த ப்ரொஃபைல் நமக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபினிஷ் கொடுத்து வெளியே வந்துருங்க. இதுதான் நமக்கு இந்த ப்ரொஃபைல். அப்படியே இந்த ப்ரொஃபைல் இங்க ஒரு ப்ரொஃபைல் டிரா பண்ணிருக்கோம். அதே மாதிரி இங்க ஒரு ப்ரொஃபைல் டிரா பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு இந்த ப்ரொஃபைல்ல இந்த இடத்துல தனியா நமக்கு டிரா பண்ணணும். அந்த டிரா பண்ணதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் இந்த இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். இந்த ஃபேஸ் வந்து கரெக்டா 70க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் கொடுக்கலாம். இந்த ஃபேஸ் ஸோ இதுல நம்ம திருப்பி ஒருக்க இந்த இடத்துல லைனை வந்து இது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஏன்னா இது தனியா வரணும், இது தனியா வரணும். அதுக்காக இங்க இருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரூடு நம்ம அந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இருக்கிறத ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டுலாம். ஏன்னா நமக்கு ஓவர் கன்ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆயிட்டு திருப்பி ஓரியன்டேஷன் பண்ணுங்க. அதே இதுல ஒரேடியா இந்த இதையும் நம்ம மார்க் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்கெட்ச் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் டைரக்டா இந்த இடத்துல அதிகமாக ஆகக்கூடாது. நம்ம எவ்வளவு குறைப்போமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம குறைச்சி நம்ம டிரா பண்ணலாம். ஸோ இதனுடைய ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணலாம். இந்த ஆர்ஜின்ல இருந்து 20 இங்க அந்த ஹைட் 50 இருக்குது. இது அப்படியே நம்ம இதையும் சேர்த்தால நம்ம டிரா பண்ணி எடுக்கலாம். ஸோ இங்க இருந்து நீங்க டைரக்டா ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் நீங்க ரஃபா டிரா பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ரெக்டாங்கிள் அதுக்கு வேல்யூ கொடுத்துடலாம். இங்க இருந்து 20 ஸோ 20 மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதை தொடர்ந்து இங்க இருந்து 30 இந்த மார்க்கிங் வருது. ஸோ 30 இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து அதாவது லென்த் வந்து என்ன கொடுத்துட்டோம், லென்த் விட்டு கொடுத்துட்டோம். இனி ஹைட் வந்து 50 மார்க் பண்ணணும். ஸோ 50 மார்க் பண்ணிட்டோம். ஓகே அப்படியே ஃபினிஷ் கொடுத்துருங்க. இந்த ப்ரொஃபைல் இது வரைக்கும் நம்ம டிரா பண்ணிட்டோம். ஓகே இவ்வளவு வந்துட்டான். இனி இதுல வந்து ஒவ்வொரு ஸ்கெட்சை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். இந்த ரீஜன் பவுண்டரி மூலமா ரிவர்ஸ் டைரக்ஷன் 70 கொடுத்துட்டு இந்த ஸ்கெட்ச் இதோட யூனிட் பண்ணிருங்க. ஸோ நீங்க இந்த ஸ்கெட்சை வந்து நம்ம யூனிட் கொடுக்கும் போது நீங்க தனித்தனியா தான் கொடுக்கணும். ஏன்னா சில இடத்துல வந்து யூனிட்டை ரிமூவ் பண்ணணும் இருக்கும்போது ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருவோம் இந்த இடத்துல. அதோட ரெண்டு மெத்தட்லயும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்படியும் கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது வரைக்கும் 70க்கு கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஸோ இந்த இடத்துல நம்ம டைரக்டா இந்த இடத்துல அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணது 50க்கு நமக்கு இந்த ப்ரொஃபைல வந்து நமக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இங்க ஒரு நம்ம சாம்பர் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரூட் ரிவர்ஸ் டைரக்ஷன் 50 யூனிட் கொடுத்துட்டோம்னா கரெக்டா இது மாதிரி யூனிட் வந்துடும். ஸோ நீங்க யூனிட்டா இருக்க இல்லையான்னு செக் பண்ணதுக்கு நீங்க யூனிட் வச்சு செக் பண்ணி பாருங்க. இப்படி டோட்டல் பாடியும் ஒரே கலர்ல இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து யூனிட்டா இருக்குன்னு அர்த்தம். சரி இப்போ இந்த ப்ரொஃபைல் நம்ம டிரா பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல டைரக்டா இங்க வந்து நமக்கு ஒரு சாம்பர் கொடுக்கணும். இந்த சாம்பருடைய டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, ஸோ இந்த டீடைல் இங்க இருக்குது. ஸோ இங்க இருந்து 30 டிகிரி இன்னும் நமக்கு மார்க்கிங் பண்ணணும்னு இருக்குது. ஸோ இதை நமக்கு 30 டிகிரி கொடுத்துடலாம். ஆஃப்செட் இருக்குது, டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஆங்கிள் இந்த 3 மெத்தட் இருக்குது. இதுல ஆஃப்செட் அண்ட் ஆங்கிள் மெத்தட் கொடுக்கணும். ஆங்கிள் 30 எட்ஜ் நம்ம இந்த இடத்துல கொடுத்துறோம். இந்த இடத்துல நமக்கு எந்த ப்ரொஃபைல் வருதோ அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வரணும். ஸோ இந்த ப்ரொஃபைல 30 டிகிரி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு டைரக்ஷன் ஆங்கிள் இந்த பொசிஷன் இருக்கு. நீங்க அப்படியே சேஞ்ச் பண்ணிடுங்க, அப்ளை கொடுங்க. ஸோ இதுதான் தேவையான இந்த டிராயிங்க்கு இருக்கக்கூடிய மெத்தட். இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்துருக்குது. அடுத்து இங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் நம்ம எக்ஸ்ட்ரூட் டிரா பண்ண போறோம். இதே மாடல்ல இங்க வந்து தொடர்ந்து கீழே இருக்கக்கூடிய பொசிஷன், இந்த பொசிஷன் இங்க இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் பாக்ஸோட தொடர்ந்து ஜாயிண்ட் ஆகணும். ஸோ இதை எப்படி நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரொஃபைல்ல எக்ஸ்ட்ரூட் இந்த ஃபேஸ் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துருங்க. இங்க யூனிட் பண்ணதுக்கு நீங்க இப்படியே நீங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதோட ஒரு மெத்தட் இருக்குது. நீங்க இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வேல்யூ கொடுத்து இந்த அன்டில் எக்ஸ்டெண்ட் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகணும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. யூனிட் கொடுத்துருங்க. யூனிட் ஆயிரும். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து அதே இதுல இந்த ஃபுல் வந்து எக்ஸ்ட்ரூட பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த ஃபேஸையும் அதே மாதிரி நீங்க செலக்ட் பண்ணுங்க. இங்க 20 டிகிரிக்கு இருந்து எக்ஸ்ட்ரூட் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபேஸ் நமக்கு கொடுக்கணும். செலக்ட் பண்ணுங்க 20 கொடுத்து இங்க ஏற்கனவே யூனிட் இருக்குது. ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் வந்து யூனிட் ஆயிட்டு அதே மாதிரி இந்த ஃபேஸ் நமக்கு கொடுக்கணும். 10 டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்க. ரிவர்ஸ் டைரக்ஷன் 10. ஸோ 10 கொடுத்து அப்ளை கொடுங்க. கரெக்டா வந்துட்டு இந்த பொசிஷன் கரெக்டா வந்திருக்கு.
ரொம்ப ஈஸியாக வந்துட்டான். ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸ்கெட்சோடைய இந்த சர்க்கிள் எவ்வளோ இருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணலை. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸ்கெட்ச் வந்து 20 வரும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் கரெக்டாக வந்துடும். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்கெட்சை நீங்கள் தப்பாக ட்ரா பண்ணிட்டு வந்தாலும் கூட சிங்க்ரோனஸ் ஃபீச்சர் வச்சு நீங்கள் வந்து ரீசைஸ் ஃபேஸ் ஒன்று கொடுத்துக்கலாம். வேல்யூ கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இப்படியும் நிறைய மெத்தட்லாம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லா ப்ரொஃபைலும் வந்துட்டு இந்த இடத்துல இங்கே ஒரு கவுண்டர் போர்டு வரணும். இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. இங்கேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு வந்து மென்ஷன் பண்ணணும். அதாவது இங்கே இருக்குது 20 டிகிரிக்கு ஒரு ட்ரில் போட்டு ஸோ அது வந்து கவுண்டர் போர்டு கொண்டு 30 இருக்கு. அதனுடைய டீப் வந்து 10 இருக்கு. இதை நம்ம ஹோல் வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். இல்லைனா எக்ஸ்ட்ரூட் பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியும் செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஹோல் கமாண்ட் வச்சு நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஹோல் இந்த கமாண்ட் நம்ம செலக்ட் பண்ண போறோம். அதை இந்த ஜென்ரல் ஹோல் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணணும். எந்த இடத்துல நம்ம வந்து செட் பண்ண போறோம். ஸோ ஸ்கெட்ச் பாயிண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எக்ஸ் டைரக்ஷன் எவ்வளவு, ஒய் டைரக்ஷன் எவ்வளவு, ஸோ இதை மார்க் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து ஹோல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல 25 and 20. ஸோ இந்த இடத்துல இருந்து 25க்கு நம்ம வந்து கொடுக்கணும். அதே சமயம் இந்த ஒய் டைரக்ஷன் 20. ஸோ மார்க் பண்ணிட்டு ஃபினிஷ். ஸோ ஃபினிஷ் கொடுத்த உடனே இங்கே வந்துடும். கவுண்டர் போர் வந்திருக்கு. ஸோ இந்த இது வந்து டைரக்டாவே நமக்கு ஆல்ரெடி இங்கே என்ன வேல்யூ இருக்குதோ அதை நீங்கள் செட் பண்ணிருங்க. ஸோ 20 டிகிரி கவுண்டர் போர் 30. ஸோ இந்த இடத்துல நமக்கு டயமீட்டர் 20 ஆல்ரெடியே இருக்குது. அதே மாதிரி கவுண்டர் போர் 30, இந்த டெப்த் 10 வந்து ஆல்ரெடி செட் பண்ணால நமக்கு திருப்பி அதே வந்திருக்குது. அதை நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க எந்த இதையும் நீங்க கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் ஆப்ஷன் இருக்கு. நீங்க எது வரைக்கும் அந்த கவுண்டர் போர் வரணும், இந்த இடத்துல இந்த ஃபேஸ் வரைக்கும் வரணும் செலக்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த இடத்துல சப்ராக்ட் ஆப்ஷன் இருக்கு. சப்ராக்ட் நீங்க செலக்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா இந்த கவுண்டர் போர் கிரியேட் ஆயிட்டு. ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இனி இங்க இருந்து ஒரு மெட்ல வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்து இங்க இருந்து ஸோ அன்டில் செலக்ட் எது வரைக்கும் எனக்கு அந்த மெட்டல் ரிமூவ் ஆகணும். மெட்டல் ரிமூவ் பண்ணணும். சப்ராக்ட் கொடுத்து நீங்க அப்ளை கொடுத்துருங்க. ஸோ ஈஸியா மெட்டல் ரிமூவ் ஆயிட்டு இனி நமக்கு ஸ்கெட்சை வந்து டோட்டலா ஹைட் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்கெட்ச் இருக்குது. ஸோ மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்கெட்ச் எல்லாம் ஹைட் ஆயிரும். ஸோ இவ்வளவு தான். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இப்போ நம்ம கலர் கொடுக்கலாம். ஸோ இவ்வளவுதான். இப்போ ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ என்எக்ஸை பொறுத்த வரைக்குமே நமக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் இருந்தாலும் கண்ட்ரோல் நம்ம இதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இவ்வளவு தான். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய டிராயிங்ஸ் இருந்துன்னா இங்கே சென்ட் பண்ணுங்க. டிஃபிகல்ட்டான டிராயிங்ஸ் இருந்துன்னா நாங்கள் வந்து இதை வீடியோவாக கிரியேட் பண்ணி நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.